அப்பா அவங்க அம்மா என்னை எங்க பாக்குறாங்களோ என் பையனுக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லு, என் பையனுக்கு பொண்ணு தான் சொல்லுன்னு அத்தனை முறை கேட்டாங்கல்ல. சரி, என்னை பொறுத்தவரை நீ நல்ல பையன், உனக்கு ஒரு பொண்ணு ஒன்று சொன்னல உங்க அப்பா உங்க அம்மாண்டா. சரி, எல்லாம் தானே போய் பார்த்தீங்க, போய் பொண்ணை பார்த்தீங்க, ஜாதகம் குத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஏன் ஒரு வாரம் கழிச்சு வானான்னு சொன்னீங்க? ஜாதகம் சரியில்லையாண்ணா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, குடும்பம் நல்ல குடும்பம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அந்த பொண்ணை கட்டிக்க வேணான்றாங்க. நான் கேட்டால் அவங்க 5 சவரம் தான் போட முடியுமா, அதுக்கு மேலே போட முடியாதான்றாங்க. எனக்கு கஷ்டமாகுது அந்த பொண்ணை வானான்னு சொன்னது. அன்னைக்கு பொண்ணு பாருன்னு சொன்னாங்களே அவங்க அப்பா அவங்க அம்மாவா, அன்னைக்கே சொல்றது எனக்கு வசதியாகிற பொண்ணு தான் ஓடுன்னு. பொண்ணு கட்டிக்க சொல்லு, எனக்கு பொண்ணு ஒன்று பாரு பாரு பாருன்ட்டு அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு திடீர்னு வானான்றீங்களா? ஒரு சவரம் நீங்க நாடா விற்கிது விலைவாசிய 1 லட்சத்துக்கு மேலே போகுது. 5 சவரம் ஏதோ அவங்களால முடிஞ்சது போடுறேன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன தீபாவளி பொங்கல்லாம் எதுவும் போடாதே விட்டுருவாங்க. சொத்து ஏண்டா பாக்குறீங்க? பொண்ணு மகாலட்சுமிடா, அந்த பொண்ணை கட்டிக்கின்னு வாழ்க்கை நத்துறா. நீ நல்லா இருப்ப. பாவம், ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்கடா. எத்தனை பேராண்டு சொல்லியிருப்பாங்க பொண்ணுக்கு வந்து பாத்துட்டு போய்க்கிறாங்கன்னு. உங்களாம் ஒரு மனசாட்சி இல்லடா. சொத்து நடா, அப்படியே பாட்ட சொத்தாடா கூட வரப்போகுது. என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணு மகாலட்சுமி, அது வந்தா உங்க வீட்டுல மேலும் மேலும் தானே செல்வாக்கு ஏறும். மனசாட்சியில அந்த பொண்ணை போய் 5 சவரம் போடுறாங்கன்னு வானான்ட்டு வந்துக்கிறீங்களாடா. தயவுசெய்து சொல்றேன், அந்த பொண்ணை கட்டிக்கின்னு நல்லபடியா வாழ்க்கை நத்துறாடே. உன்னை கையத்தோடு கும்பிட்றா. நல்ல குடும்பம்டா. ஏழப்பட்ட குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பம் நல்ல ஒரு நாகரிகமான குடும்பம், டீசென்டான குடும்பம்டாடே. நல்லா அவங்க அப்பா அவங்க அம்மா எவ்வளோ ஆசையை வளர்த்திருப்பாங்கடா. அந்த பொண்ணு வாழ்க்கை இதுமாரி கெடுக்கிறீங்களாடா. 4 பேர் இன்னைக்கு நினைச்சா என்னடா நினைப்பாங்க, வந்து பார்த்துட்டு போய் வானான்ட்டு போட்டாங்கன்னு. ஊர் உலகத்துல பேசாத பேச்சாடாடே. கையெத்து கும்பந்தா. அந்த பொண்ணை கட்டி நல்லபடியா வாழ்க்கை நத்துறா. எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளவு தத்தாலும் சரி, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு. நான் அந்த பொண்ணு தான் கட்டிப்பேன். தைரியமா அந்த பொண்ணான்னு சொல்லிடு. என்னைக்கா இருந்தாலும் நான் அதை தான் கட்டிப்பேன். எத்தனை பேர் தத்தாலும் பரவாயில்ல.